படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு அம்மா தனியால நின்று அவங்களோட பையனையும் பொண்ணையும் வளர்த்துக்கிட்டு வராங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பசங்க தான். ஆனா அக்காவுடைய படிப்பு வந்துட்டு நிறுத்திடுறாங்க. பையன் நல்லபடியா படிக்கிறான், சூப்பரான மார்க் எல்லாம் எடுக்கிறான். அப்போ ராத்திரியில அவங்க அம்மா ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு விளக்கு பொருத்தி, என்னுடைய பையனுக்கு நல்லபடியா படிப்பு வரணும் சாமி, எப்படியாவது அவனை பாஸ் ஆக்கி விட்டு அவன் ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டானா என்னுடைய கடமை முடிஞ்சிரும் அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி அவன் படிச்சு பாஸ் ஆயிட்டு அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா உனக்கு ஒரு பெரிய அறுவல் செஞ்சு சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவும் அக்காவும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துல மீனை பிடிச்சிட்டு அந்த மீனை எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க சந்தையில விற்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க ஏரியில மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரமா பார்த்து அந்த பையனும் அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு அவங்க அக்கா கிட்ட உட்காந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரமா பார்த்து அவங்க அம்மா, நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா போய் படி, நீ படிச்சு பாஸ் ஆகணுங்கிறத எங்க ஆசைன்னு சொல்றாங்க. அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, இன்னைக்கு மட்டுமாவது நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லி கேட்கறான். அப்ப அவங்க அம்மா, பரவாயில்ல, இந்த மீன் பிடிக்கிற தொழில் இவ்வளவு கஷ்டம் இல்ல, என்னோடையும் அக்காவோடையுமே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்க நேரம் ஒரு தூண்டில் அந்த போகுது. அதனால அந்த தூண்டில சரி பண்ணுங்கிறதுக்காக பிடிச்ச மீனை வாயில வச்சுக்கிட்டு அந்த அம்மா தூண்டில ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த மீன் உயிரோடு இருக்கிறதுனால அது துள்ளி துள்ளி அந்த அம்மாவுடைய தொண்டைக்குள்ள போயிருது. தொண்டைக்குள்ள போன உடனே மூச்சு விட முடியாம அந்த அம்மா அந்த ஏரிக்கரையிலேயே விழுந்துறாங்க. விழுந்தவங்க தண்ணிக்குள்ள போயிட்டு மூழ்கி இறந்தும் போயிடுறாங்க. அக்காவும் தம்பியும் எப்படியாவது அம்மாவை காப்பாத்தலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்களால முடியல. இப்போ சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க பேரு மரமல்லி. இவங்க போலீஸ்ல ஒரு ஆபீசரா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் வருது தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு. அவங்க அந்த டிரான்ஸ்பர் ஆர்டரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் அவங்களுடைய அம்மா கிட்டையும் பொண்ணு கிட்டையும் பத்திரமா இருங்க, நான் சீக்கிரத்திலேயே இங்க மறுபடியும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கார் எடுத்துட்டு அங்க டியூட்டில ஜாயின் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்ததுல இருந்தே இவங்களுக்கு பின்னாடி இவங்களுக்கே தெரியாம ஒரு டீம் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டீமை லீட் பண்றவங்க பேர் பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரனும் அவருடைய டீமும் இவங்களை பின்தொடர்றது நம்ம மரமல்லிக்கு தெரியாது. இவங்க அவங்க பாட்டுக்கு அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு செக் போஸ்ட் வருது. அதாவது அந்த மலை அடிவாரத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கு. ஆனா அது திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஹார்ன் அடிச்சு பாக்குறாங்க, யாரும் திறக்காதனால மரமல்லி கீழே இறங்கி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை பாக்குறாரு. செக்யூரிட்டி நல்லா சரக்கு அடிச்சுட்டு மாட்டேனால இவங்களுக்கு ஒரு வழி இல்லாம இவங்களே அந்த செக் போஸ்ட் திறந்துட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மரமல்லிக்கு இன்ஸ்பெக்டர் சேகரன் அப்படிங்கிறவருக்கு இருந்து கால் வந்துட்டு வெல்கம் டு தைக்காரா ஹில் ஸ்டேஷன் சொல்லி வெல்கம் பண்றாரு. அப்போ நம்ம மரமல்லி வெறும் வெல்கம் தானே, வேற எந்த பார்ட்டி இல்லையான்னு கேட்கும்போது அவர் என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இவங்க ரம்ம மட்டும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மறுபடியும் இவங்க ஹில் ஸ்டேஷன் நோக்கி கார் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்து இவங்களுக்கு தெரியாம கார்ல பின் சீட்ல ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. கரெக்டா இவங்க நெத்திலேயே கன் பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இளையராஜா பாட்டு கேட்டுட்டே போலாமான்ற மாதிரி பின்னாடி கெத்த உட்கார்ந்து சொல்றாங்க. அதை கேட்டு இந்த அம்மா கொஞ்சம் கூட பயப்படாம இதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லி ஸ்டேரிங்க திருப்புறாங்க. ஸ்டேரிங்க திருப்பும்போது பின்னாடி இருக்கிற லேடி முன்னாடி வந்து விழுந்துடுறாங்க. ரெண்டு பேரும் காருக்குள்ள டிரைவிங்லயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியோட பேரு ஜான்சி. அவ கையில கண்ணு இருக்கிறதுனால மரமல்லினால ஒண்ணும் பண்ண முடியாது. வாயில ஸ்டிக்கரை ஒட்டி கையை கட்டி காரோட பேக் சீட்ல அந்த அம்மா உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த காரை ஜான்சி வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உதகமலை அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பசங்க மினிடோரை ஏத்திட்டு வந்திருக்காங்க. மினிடோரை கொண்டு வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசலே நிறுத்துறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள், யாரையா நீங்க நேரடியா இங்க வந்து வண்டி நிறுத்துறீங்கன்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இங்க வரப்போறதா சொன்னாங்க.